பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த மே மாதம் 20ஆம் தேதியில் உங்கள் யாவரையும் மீண்டுமாக வாழ்த்துவதில் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஒரு குறிப்பிட்டதான வார்த்தையை உங்களை தைரியப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற, நீங்கள் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு தேவன் அருளின ஒரு நல்ல வார்த்தையை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் தொடக்கத்தில் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார். ஆமென். கர்த்தர் மோசேயின் சொற்படி செய்தார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மோசே கர்த்தருடைய சொற்படி செய்யும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் மோசேயின் சொற்படியும் செய்வார். ஆமென். என கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய சொல்படி இந்த காரியத்தை செய்வீர்களானால் நிச்சயமாக தேவன் உங்கள் சொற்படி இந்த காரியத்தை அவர் செய்வார். அதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. நம்மளே அவர் சொல்படி கேட்கும்போது அவர் நம்ம சொல்படி கேட்க மாட்டார், அந்த நிச்சயம் கேட்பார். மனிதன் தேவனை பார்ப்பது அரிது, ஆனால் தேவன் எப்போதும் மனிதனை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை நம்புவது ஒரு காரியம், ஒரு எளிய முறை. ஆனால் சத்தத்தை மாத்திரமே கேட்டு சித்தம் செய்ய போகிறோம் என்று புறப்படுகிற மோசேயை போன்றவர்களுக்கு அவன் உச்சடியில் தோன்றின ஒரு சத்தத்தை மாத்திரம் கேட்டு முகத்தை பாராமல் அவர் நாமம் என்னது என்று தெரியாமல் உடனடியாக புறப்பட்டு பார்வோனிடத்தில் போய் நின்று கொண்டு பார்வோனிடத்தில் பேச துணிகிறான். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேச துணிகிறான். அப்போ அவன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு இதெல்லாம் செய்கிற பொழுது தேவன் அவன் வார்த்தைகளை நிறைவேற்றுவது என்பது அவருக்கு அத்தனை கடினமான காரியமாக இல்லை, இருக்க முடியாது. ஆமென். நீங்கள் எந்த ஒரு காட்சியையும் எந்த விதமான ஒரு உறுதிப்படுத்தலும் இல்லாமல் சத்தத்தை மாத்திரம் கேட்டு இந்த காரியத்தை நீங்கள் செய்வதற்காக புறப்பட்ட இந்த இடத்துல வந்து நிற்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் உங்கள் சொற்படி செய்வார், செய்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அவர் சொற்படி செய்திருக்கிறீர்கள். எலியா கூட சொன்னான், அம்மே கர்மேல் பர்வதத்தில் நான் உம்முடைய வார்த்தையின்படி செய்திருக்கிறேன், நீர் என்னை கேட்டருள வேண்டும் என்று சொல்லி நாம் அவருடைய வார்த்தைகளை கேட்போம் என்றால் நிச்சயமாக தேவனும் நம்முடைய வார்த்தைகளை கேட்பார். நாம் அவருடைய விருப்பத்தின்படி செயல்படுவோமானால் நிச்சயமாக தேவன் நம்முடைய விருப்பத்தின்படி செயல்படுவார். ஆமென். அதை நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாளில் 20ஆம் தேதி கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் சொற்படி செய்வேன். ஆமென். நீ என் சொல்ல கேட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற, நீ பேச ஆரம்பிக்கிற, ஊழியம் செய்ய தொடங்கி இருக்கிற, கட்டாயம் நானும் உன் சொற்படி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.